பா ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம், பார்வதி, மாலவிகா மோகனன் உள்ளிட்டோர் நடித்துள்ள தங்கலான் படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் உள்ளிட்ட தங்கலான் படக்குழுவினர் பங்கேற்ற நிலையில் நடிகர் சிவகுமார், இயக்குனர் விஜய் உள்ளிட்டோரும் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் விக்ரம், சேது, பிதாமகன், அந்நியன், உள்ளிட்ட படங்களில் கஷ்டப்பட்டு நடித்ததாகவும், ஆனால் தங்கலான் படத்தின் உழைப்பிற்கு முன்னால் அது வெறும் 8% தான் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய இயக்குனர் பா ரஞ்சித், சொல்லப்படாத கதைகளை எடுக்கவே சினிமாவை தேர்ந்தெடுத்ததாக தெரிவித்தார். ஸோ நம்ம படம் எடுத்தால் நம்முடைய பிரச்சனைகளை பிரதிபலிக்கலாம், நம்ம லைஃப்பை பேசலாம், நம்மளுடைய சொல்லப்படாத கதைகளை நம்ம சினிமாக்குள்ளே சொல்லலாம். அண்ட் சினிமா ரொம்ப ஒரு பாப்புலராக பவர்ஃபுல்லான மீடியமாக இன்னைக்கு இருக்குது. அந்த மீடியமாக நம்ம கையில் எடுக்கிறப்போ நம்மளுடைய பிரச்சனைகளை, நம்ம சொல்லப்படாத அந்த வரலாறை மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்குற ஒரு டூலாக இந்தியாவில் சினிமா இருக்கிறதுனால தான் நான் சினிமாவை தேர்ந்தெடுத்தேன். சினிமாவை நான் தேர்ந்தெடுத்தேன், சினிமா என்ன தேர்ந்தெடுக்கல. நான் அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் படிக்கணும்னா எனக்கு இப்போ நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் நான் அப்போ இருந்தேன். நான் படிக்கவே மாட்டேன். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்ஸில் தான் இருப்பேன். 8ஆம் கிளாஸ்ல நடிக்கணும்னு ஆசை வந்ததுக்கப்புறம் கடைசி 3 ரேங்க்ஸ், அதுக்கு மேலே வரவே இல்லை. ஏது, பிதாமகன், அந்நியன், இது ராவணன் எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண எல்லாருக்கும் தெரியும். எல்லா கேரக்டர்ஸுமே நான் கஷ்டப்பட்டு தான் பண்ணுவேன். எல்லா கேரக்டருமே ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணேன். இந்த படங்கள் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. ஆனால் தங்கலான் அது 8% கூட கிடையாது தங்கலானோட கம்பேர் பண்ணுற போது. அந்த மாதிரி படம் தான் தங்கலான். அது இங்கே சொல்லணும்னு ஆசைப்படுறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.